வெல்கம் டு ஜேடியா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப நாளாக கேட்டுக்கிற வீடியோ கார் வந்து பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இன்றைக்கான வீடியோவில் வந்து வீட்டில் என்ன திங்ஸ் வந்து விளையாட்டு ஜாமான் வச்சுருந்தாலும் அதை வந்து சோலார் பவர்டு காரை வந்து எப்படி மாற்றுறதுன்னு தான் பார்க்க வரும். என்கிட்ட வந்து JCB இந்த மாதிரி இருந்துச்சு. அதை வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சின்ன சோலார் பேனல் ஃபிட் பண்ணி அதை வந்து ஒரு பேட்டரியில் வந்து அந்த பவரை சேவ் பண்ணி அதுக்கடுத்து அதுலேருந்து ஒரு மோட்டரை வந்து ரன் பண்ணி ஒரு சோலார் இதில் வந்து எப்படி ரன் பண்ண வைக்கிறதுன்னு தான் பார்க்க வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த சோலார் பவர்டு JCB வந்து எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பேடிஎம் ஆப்பில் டேரெக்டாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து யாருக்குனாலும் ஈஸியாக வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண முடியும். அதுபோக உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கட்டும், உங்கள் ரிலேஷனாக இருக்கட்டும், அதுபோக வாடகை எதுனாலும் பே பண்ணுறதா இருக்கட்டும், அவங்களோட மொபைல் நம்பரை மட்டுமே யூஸ் பண்ணி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ஈஸியாக வந்து அவங்களுக்கு வந்து மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண முடியும். அதுபோக பேடிஎம் தான் ஹையஸ்ட் சக்ஸஸ் ரேட் இருக்கிற ஒரு ஃபாஸ்டஸ்ட் அப்ளிகேஷன். அதுபோக பேடிஎம்ல சேட் பாக்ஸ் ஃபீச்சர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி வந்து எல்லாத்தையும் வந்து ரெக்கார்ட் பண்ணி வைக்க முடியும். இது வந்து உங்களுக்கு ஃபியூச்சரில் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து வீட்டில் வந்து பால்காரங்க, துணி அயன் பண்ணுறவங்க, வீட்டில் வேலை செய்கிறவங்க யாருக்குனாலும் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ஈஸியாக வந்து அவங்களுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபரும் பண்ண முடியும். பேடிஎம் வழியாக ஃப்ரெண்ட்ஸுக்கு, ரிலேஷனுக்கு யாருக்குனாலும் வந்து ஈஸியாக வந்து மணி ட்ரான்ஸ்ஃபரும் பண்ண முடியும். உங்கள் டியூ பேமெண்ட் வந்து ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா சேட் பாக்ஸ் மூலியமாக உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணவும் முடியும். அதுபோக பேங்க் அக்கௌண்ட்டை வந்து ஈஸியாக வந்து பேடிஎம்ல வந்து லிங்க் பண்ணவும் முடியும். ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் உங்களுக்கு கேஷ்பேக் பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து செல்ஃப் டிரான்சாக்ஷனும் ஈஸியாக வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். அதுபோக வந்து உங்க பேங்க் அக்கவுண்ட் பேலன்ஸையும் வந்து பேடிஎம் வழியா வந்து செக் பண்ணிக்கலாம். நம்ம பேடிஎம் செம பேடிஎம் அப்ளிகேஷன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, ட்ரை பண்ணி பாருங்க. இது செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்னதான சோலார் பேனல் வந்து தேவைப்படும். இது 3 to 5 வோல்ட் வந்து ஜென்ரேட் பண்ணுற சோலார் பேனல். அதுக்கடுத்து இது வந்து எல்லா எலக்ட்ரானிக்ஸ் கடையிலையும் கிடைக்கும். இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர வேணால் வாங்கிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கியர் மோட்டார் நம்மளுக்கு தேவைப்படும். கியர் மோட்டாரும் எலக்ட்ரானிக்ஸ் கடையில் எல்லா கடைகளையும் கிடைக்கும். இது ஒன்று வாங்கிக்கோங்க. இது இருந்தால் தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து வீட்டில் வந்து காரு, அதுக்கடுத்து இந்த மாதிரி JCB, இந்த மாதிரி என்ன டைப்பான காரு எந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, விளையாட்டு ஜாமான் இருந்தாலும் அதை எடுத்துக்கோங்க. இதை தான் நம்ம வந்து சோலார் பவர்டு வந்து காராக வந்து மாற்ற போகிறோம். இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ டைப்பில் எல்லாமே இருக்கும். ஸோ அதனால் பார்த்து வந்து மூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்க்ரூ பார்த்திங்கன்னா தெரியும் இருக்குது. இதை வந்து நான் ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணி இதை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்ததுக்கு அடுத்து இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணதுக்கு அடுத்து பேக் வீல் இருக்குது பார்த்திங்களா, பேக் வீலை தான் நம்ம வந்து கலட்டிட்டு அங்கே வந்து நம்ம கியர் மோட்டார் வந்து செட் பண்ணி வந்து வைக்க போகிறோம். இதை தான் இருக்குது. இதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த பின் பண்ணியிருப்பாங்க அந்த இரும்பை வச்சு. ஸோ அதை வந்து மட்டும் கொஞ்சம் பார்த்து வந்து எடுத்து விட்டுட்டு அதை அழகாக அந்த மாதிரி மூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், எடுத்தாச்சு. அதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோம்னு பார்த்திங்கன்னா சோலார் பேனல் இருக்குது பார்த்திங்களா, சோலார் பேனலில் வந்து சால்ட்ரிங் வந்து வைக்க போகிறோம். சின்னதில் வந்து சால்ட்ரிங் இருக்காது. ஸோ அதனால் வந்து சால்ட்ரிங் மட்டும் பார்த்து வந்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம சால்ட்ரிங் வந்து வச்சாச்சு. இது ஸ்ட்ராங்காகவே இருக்குது சால்ட்ரிங். இது மட்டும் கொஞ்சம் பார்த்து வந்து வச்சு எடுத்துக்கோங்க. இதோட நம்ம கியர் மோட்டாரை கனெக்ட் பண்ணி வெயிலில் வச்சோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது சுத்தாது. ஏன்னு பார்த்திங்கன்னா இது 3 to 5 வோல்ட் வரைக்கும் தான் ஜென்ரேட் பண்ணுறது. ஸோ அதனால தான் வந்து நம்மளுக்கு சுற்றலை. இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்டரியில் நம்ம ஸ்டோர் பண்ணதுலேருந்து நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லாவே மோட்ரு வந்து சுற்றும். ஸோ அதனால் 3.7 வோல்ட் வந்து பேட்டரி வந்து ஒன்று எடுத்துக்கலாம். இதுக்கு ஆம்ப் வந்து கொஞ்சம் கூட. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கியர் மோட்டாரை ஈஸியாக ரன் பண்ண வைக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம கியர் மோட்டாரோட இதை வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சுவிட்ச் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து ஒரு இது வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் வந்து தேவைங்கிற நேரத்தில் வந்து பண்ணுறதுக்காக 3.7 வோல்ட் பேட்டரியோட இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து சோலார் பேனலை வந்து அந்த இதில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். பேட்டரியோட கனெக்ட் பண்ணும்போது ப்ளஸ் மைனஸ் வந்து கொஞ்சம் பார்த்து வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக சார்ஜ் ஆகும். சரி, ஓகே, இதில் வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இதுக்கு சர்க்யூட் எதுவும் தேவையில்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா 3 to 5 வோல்ட் வரைக்கும் தான் நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகும். மேக்ஸிமமே 5 வோல்ட் தான். ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. டேரெக்டாகவே நம்மளுக்கு பேட்டரியில் வந்து சார்ஜ் ஆகும். இதை மட்டும் பார்த்து வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. இவ்வளவு தான். இதை வந்து அப்படியே நம்ம வந்து அந்த JCBயோட வந்து ஃபிட் பண்ண போகிறோம். ஃபிட் பண்ண போல் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி அந்த மாதிரி வச்சுட்டு கியர் மோட்டாரை வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ போல் வந்து அழகாக வந்து ஃபிட் பண்ண மாதிரி நம்மளுக்கு ஆயிரும். அந்த JCBக்கு வந்து வீல் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து கியர் மோட்டாரோட நம்ம கனெக்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக வந்து ஆல்ரெடி உள்ளதோட அந்த இரும்பை மட்டும் நான் வந்து வெட்டி எடுத்துக்கிறேன். ஆக்ஸா பிளேடை யூஸ் பண்ணி வந்து அழகாக வந்து வெட்டி எடுத்துக்கிறேன். வெட்டமுள்ள கொஞ்சம் பார்த்து வெட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ், கையை எதுவும் வெட்டிக்கிறாதீங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம வந்து அழகாக வந்து வெட்டி எடுத்தாச்சு. வெட்டி எடுத்ததை வந்து கியர் மோட்டாரோட கனெக்ட் பண்ண போகிறோம். அது ரொம்ப சிம்பிள் கனெக்ட் பண்ணுறது. எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா அதை லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு அந்த கியர் மோட்டாரில் வந்து ஒரு சின்ன ஹோல் மாதிரி இருக்கும், அதோட சேர்த்து வச்சு நீங்கள் வந்து கொஞ்சம் அழுத்துனீங்க அப்படின்னா அந்த ஹீட்டுக்கு எதுக்கும் கொஞ்சம் தூரம் உள்ளக்கு போயிடும். அதுக்கடுத்து அப்படியே ஸ்ட்ராங்காகவே நின்றுக்கிறோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம அது மாதிரியே கனெக்ட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கடுத்து அங்கேயும் ஹீட் பண்ணி இன்னொன்னையும் ஜாயின் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வச்சாச்சு. இதை வந்து அதுக்கடுத்து ரொம்ப சிம்பிள். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அந்த கனெக்ஷன் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த கியர் மோட்டாரை மட்டும் ஃபிட் பண்ண போல் வந்து கொஞ்சம் கீழே வந்து கியர் மோட்டார் அளவுக்கு வந்து வெட்டி விட்டுட்டு அதை கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா வீல் வந்து தூக்கிக்கிட்டு இருக்கும். ஸோ அதனால் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி வந்து அந்த இதை வந்து ஃபிட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபிட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து பேட்டரியை ஃபிட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து எல்லாத்தையும் வந்து ஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சிடும். அதுக்கடுத்து சோலார் பேனலையும் சுவிட்சையும் வந்து வெளியே எடுத்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நான் வெளியே எடுத்து விட்ற மாதிரி வெளியே எடுத்து விட்டுட்டு மேலே வந்து ஃபிட் பண்ணிக்கோங்க. இப்படி ஃபிட் பண்ணிட்டீங்கனாலே நம்மளுக்கு வந்து சிம்பிளான மெத்தடில் வந்து முடிஞ்சிடும். அதுக்கடுத்து சோலார் பேனல் வந்து வெளியே கூடி வச்சு டபுள் சைட் டேப்பை வச்சு ஒட்டிடுங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு சார்ஜ் ஏறிச்சு அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம பண்ண ஜேசிபி இது தான் பாருங்கள், நீட்டாக இருக்குது, ரொம்பவே சிம்பிளாக இருக்குது. ஒரு டாய் இதில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணிட்டோம். இதை வந்து நம்ம வெயிலில் வந்து வச்சிடலாம். வெயிலில் வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து நான் வச்சுக்கிறேன். அப்படின்னா தான் மெதுவாக தான் சார்ஜ் ஏறும். 3.7 வோல்ட் பேட்டரியில் வந்து மெதுவாக வந்து ஏற ஆரம்பிக்கும். ஸோ அதனால் வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து இதை வந்து நம்ம விட்டுறலாம். அதுக்கடுத்து எடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் எந்த லெவலுக்கு வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு. இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு. ஆனதுக்கடுத்து நம்ம வந்து சுவிட்சை வந்து போட்டு பார்க்கலாம். நம்மளுக்கு சார்ஜ் கொஞ்ச நாள் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ போட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் சுற்றுது. இன்னும் 3.7 வோல்ட் பேட்டரி இன்னும் 2 இது வச்சிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பவராக இருக்கும். பாருங்கள், நம்மளுக்கு ஜேசிபி சூப்பராக மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது ஒரு ப்ராஜெக்டாக நீங்கள் கண்டிப்பாக வந்து பண்ணலாம். நம்மளுக்கு நார்மலாக உள்ள காரை வந்து இந்த மாதிரி வந்து மாற்றிருக்கோம். பாருங்கள், சூப்பராக மூவ் ஆகிட்டு போய்கிட்டே இருக்குது. இந்த ப்ராஜெக்ட் வந்து எனக்கு செய்யும்போதே ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. இந்த ப்ராஜெக்ட் வந்து யார் யாருக்குன்னா பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். நல்லாவே மூவ் ஆகுது பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து மூவ் ஆகுறது எல்லாத்தையும் காட்டுறேன் எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நேற்று வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் டிடெக்டர் வீடியோ வந்து போட்டிருந்தோம். அதை நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஸ்கிரிப்டட் அப்படின்னு சொல்லி நிறைய சொன்னாங்க. அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோன்னு எங்களுக்கு தான் தெரியும். நாங்கள் 3 மணி நேரத்துக்கு மேலே வெயிலையே அலைஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்தோம். அதை நாங்கள் வந்து ஃபுல்லாகவே நாங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுனா ஃபுல்லாக காமிச்சோம் அப்படின்னா வீடியோ சைஸ் வந்து 1 மணி நேரத்துக்கு மேலே வந்து போயிடும். ஸோ அதனால தான் வந்து நாங்கள் வந்து எங்கெங்கன்னா இருக்குன்னு சொல்லி சர்ச் பண்ணதுக்கு அடுத்து அந்த இடத்துல வந்து இருக்கிறதுக்கு அடுத்து வந்து அந்த மெட்டலை டிடெக்ட் பண்ண மாதிரி காமிச்சு வந்து எடுத்தோம். ஸோ அதனால் வந்து அதை நிறைய பேர் ஸ்கிரிப்டட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்கள் வந்து அது ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலே வந்து எங்கள் உழைப்பு இருக்குது. ஸோ அதை அப்படி சொல்லாதீங்க. ஏன்னா அந்த கம்மா சைடு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி அடிச்சுட்டு வர்றது வந்து நிறைய மெட்டல்ஸ் வந்து இருக்க தான் செய்யும். நார்மலாக மெட்டலில் வந்து போட்டு இழுத்துட்டே போனாலே நிறைய இது கிடைக்க தான் செய்யும். ஸோ அதனால தான் சொன்னேன். அங்கே வந்து எவ்வளோ சிங்கி அந்த மாதிரினா கிடக்குன்னு பார்த்தீங்களா. அதுக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய துரு பிடிச்சது ஏகப்பட்டது இருந்துச்சு. ஆனால் அதை வந்து நாங்கள் வந்து அதை புதையல்னு எதுவும் சொல்ல முடியாதுல்ல. ஸோ அதனால தான் நாங்கள் அதெல்லாம் காட்டலை. அடுத்த வீடியோவில் நான் அங்கே போய் கூட காட்டுறேன், சும்மா மெட்டலில் இழுத்து காட்டுறேன் எவ்வளவு மெட்டல்ஸ் வந்து கிடைக்குதுன்னு அப்படி சொல்லிட்டு பாருங்கள். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது சொன்னது ரொம்ப கஷ்டமானுச்சு. நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.